அன்புள்ள மிதுன ராசி அன்பர்களே, குரு பகவான் பிப்ரவரி 4ஆம் தேதி அவர் வக்கர நிவர்த்தி பெறுகிறார். பிப்ரவரி 4ஆம் தேதியில் இருந்து மே 14ஆம் தேதி வரை தங்களுக்கு விரய ராசியில் சஞ்சரிக்கிறார். எதிர்பார்ப்புகள், அதாவது எதிர்பாராத செலவுகள் ஏதாவது வந்து கொண்டே இருக்கும். செலவுகள் வரம்பு மீறும், எதிர்பாராத விரயங்கள் ஏற்பட்டு விலகலாம். இதனை தாங்கள் தவிர்க்க இயலாது. மிதுன ராசிக்காரர்களுக்கு வக்கர நிவர்த்தி என்ற குருவின் சஞ்சாரம் உறவினர் மற்றும் நண்பர்களிடம் செல்வாக்கு ஓரளவு பெருகலாம். போன முறை இருந்த கஷ்டங்கள் சிறிது குறையும். குடும்ப நேசம் அதிகரிக்கும். செலவுகள் அனைத்தும் கட்டுக்குள் அடங்கும். செலவுகள் அனைத்தும் சுபகாரிய செலவுகளாக இருக்கும். புதிய செயல் திட்டங்களை நடைமுறைப்படுத்த காலம் கழிந்து வரும். மிதுன ராசிக்காரர்களுக்கு குரு வக்கர நிவர்த்தி பெற்று நேர்கதியில் சஞ்சரிக்கும் காலம் இதுவரை ஆறுதலாயிருந்த சூழ்நிலை மாறி சிறிது சிறிது கவலைகளும் மனதில் வரும். என்ன செய்கிறோமோ, என்ன செய்ய போகிறோமோ என்று தெளிவில்லாத மனநிலை இருப்பதால் கோவிலுக்கு சென்று வழிபடுங்கள். ஆரோக்கியம் பாதிப்பு உள்ளாகும். அதிக கவனம் தேவை. பெண்களுக்கு 12ஆம் இடத்தில் வரும் குருவினால் குடும்பத்தில் சுப செலவுகள், திருமண செலவு, சீமந்தம், பிள்ளைகளின் ஃபீஸ், மருத்துவ செலவுகள் போன்றவை ஏற்படலாம். மாணவர்களுக்கு கல்வியில் திறமை வெளிப்படும் காலம் இது. நன்றாக அதிகாலை எழுந்து படித்தால் நல்ல மதிப்பெண்களை பெறலாம். போட்டித் தேர்வுகளில் அவர்கள் வெற்றி பெறலாம். கணிதம் மற்றும் மொழி பாடங்களில் கூடுதல் கவனம் செலுத்த வேண்டும். மாணவர்கள், உத்தியோகஸ்தர்களுக்கு வேலை பளு கூடும். மூத்த அதிகாரிகளுடன் சிறிய முரண்பாடுகள் வந்து போகும். சக ஊழியர்களின் ஆதரவால் நினைத்ததை முடிப்பீர்கள். பதவி உயர்வையும் எதிர்பார்க்கலாம். பழைய சம்பள பாக்கி முடிவுக்கு வரும். அரசாங்கம் மற்றும் தனியார் நிறுவனங்களில் கணக்காளராகவும் மற்ற பிரிவில் வேலை செய்வோருக்கு பதவி உயர்வு உண்டு. வங்கியில் பணிபுரிபவர்களுக்கு கட்டாயமாக பதவி உயர்வு உண்டு. மிருகசீரிசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு 3ஆம் பாதம் 4ஆம் பாதம் செய்தொழிலில் பின்னடைவு, முதலீடுகளால் நஷ்டம், உறவுக்குள் பகை போன்ற துன்பமான பலன்கள் ஏற்படும். என்றாலும் கிடைக்கும் அனுபவம் எதிர்காலத்தை வளமாக்கும். திருவாதிரை நட்சத்திரத்தினருக்கு எதிர்பாராமல் செல்வம் வரும். என்றாலும் அதிக செலவுகளும் ஏற்பட்டு எதிர்கால தேவைக்காக சேமிக்க முடியாமல் போகலாம். ஏனென்றால் ஒரு பக்கம் வரவு, மறுபக்கம் செலவு. புனர்பூசம் நட்சத்திரத்தினருக்கு எதை எடுத்தாலும் தடையும் கால தாமதமும் ஏற்பட்டு மன குழப்பத்தால் ஆரோக்கியத்திற்கு கேடு விளைவிக்கலாம். ஆகவே தாங்கள் செய்ய வேண்டியது பௌர்ணமிகளில் செய்யப்படும் திருவண்ணாமலை கிரிவலம் தடைகளை கடக்க உதவும். சக்கரத்தாழ்வாரை பூஜை செய்தால் விரும்பும் வெற்றிகளை தாங்கள் தாராளமாக பெறலாம். மற்றபடி மிதுன ராசியினர் இன்னும் சிறிது நாட்களுக்கு பொறுமையாக இருங்கள். சரிபேற்றி வரை நன்மைகள் விளையும். வாழ்க வளமுடன். மங்களம் உண்டாகட்டும்.